என்னை நீ புரிஞ்சிக்காமலே போயிட போகிற அப்படின்ட்டு நான் நினச்சது ஒரு நாள் நடந்துச்சு பார்த்தியா, நீ ஒரு நாள் போயிட்ட பார்த்தியா அப்படின்னும் போது நான் தனிமையில் என்னை நீ புரிஞ்சிக்கவே இல்லைல்ல அப்படின்னு மறுபடியும் அதையே பேசிகிட்டு இருப்பேன். நான் ஆரம்பத்தில் என்ன பேசுகிறேனோ அதையே தான் மறுபடியும் பேசுகிறேன், என்னை நீ புரிஞ்சிக்காமலே போயிட்ட பார்த்தியா அப்படின்னு. கடைசி வரையும் புரிஞ்சிக்கிறவங்க நம்மளை விட்டு போக மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்ம கூட இருப்பாங்க. புரிஞ்சிக்காமல் போனவங்கள நினச்சி நம்ம தான் தனிமையில் என்னை புரிஞ்சிக்காமலே போயிட்டாலேன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். அதை விட்டு வெளியே வரணும். அப்போ புரிஞ்சிக்கலையா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இதுதான், என்னை விட்டு போயிடக்கூடாதுன்றது தான் எல்லாத்துக்குமான கேள்விகள். இப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? புரிஞ்சிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு நேரத்தை கொடுக்கணும், அவங்க கூட பழகணும், எல்லாத்தையும் அவங்களோட விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இதுக்கான இது கொடுக்கணும். பிகாஸ் இங்கே நம்ம எல்லாருமே டு பி ஃப்ராங்க் வி ஆர் செல்ஃபிஷ். ஓகே, நம்ம இந்த சுயநலம்ன்ற ஒரு விஷயத்தையோ இல்லை நம்மளை பற்றி மட்டுமே யோசிக்கிற ஒரு எண்ணமோ வந்துடுச்சுனாலே அடுத்தவங்களோட மனசு காயப்படும், அடுத்தவங்களோட எண்ணம் இப்படி இருக்கும், அவங்களுக்கு நம்ம இப்படி நடந்துக்கணுன்றதெல்லாம் நம்மளுக்கு தோணாது. எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுன்றது தான் இங்கே பல பேரோட எண்ணமே தவிர அவங்க இப்படி நினைப்பாங்களா அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா நான் சமீபத்தில் கூட ஒரு கல்லூரிக்கு போகும்போது ஒரே ஒரு கல்லூரியை மட்டும் நான் பாராட்டினேன். மற்ற கல்லூரி அதுக்காக நான் திட்டுறேன்னு அர்த்தம் கிடையாது. அதில் ஏன் பாராட்டினேன் அப்படின்னா, இந்த கல்லூரி மாணவர்கள் மட்டும் ஒவ்வொரு மாணவனும் பேசி முடிக்கிற வரையும், மற்ற மாணவர்கள்லாம் என்னோடய வாய்ப்பு முடிஞ்சு போச்சு, நானும் ஸ்டேஜ் ஏறி பேசிட்டேன், இதுக்கு மேலே நான் கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பலை. கடைசி மாணவன் பேசி முடிக்கிற வரையும் ஆல்ரெடி பேசின மாணவர்கள்லாம் கூட கைத்தட்டி அவனை ஊக்குவிச்சாங்க, எல்லாரையும் என்கரேஜ் பண்ணாங்க. அப்போ இதுதானே அவன் ஒரு மனிதனை சக மனிதன் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். நான் பாராட்டலைன்னா யார் பாராட்டுவா? என் நண்பன், என் தோழி போய் அங்கே பேசுகிறா, நான் பேசும்போது அவள் உட்காந்து கேட்டா, இப்போ அவள் போய் பேசுகிறா, நான் பேசி முடிச்சிட்டேன்னு கிளம்பிடக்கூடாது. நான் போய் பேசும்போதும் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி அவங்க போய் பேசும்போதும் நான் அவங்களுக்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தானே ஒரு மனிதத்துவம். அப்போ அந்த கல்லூரியை நான் பாராட்டினேன். வேறு எந்த காலேஜ்லையும் நான் இதை பார்க்கல.